Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 28 தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first question படிச்சிடலாம். Product A is obtained after it passes through three distinct processes. So total 3 processes இருக்கு. 2000 kgs of material at 5 rupees per kgs were issued to process 1. So 2000 kgs வந்து நமக்கு input-ஆ issue பண்ணியிருக்காங்க. So this is input. அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees per kg. Direct wages amounted to rupees 900 and the production overhead incurred was rupees 500. Normal loss is estimated at 10% of input. ஸோ நம்ம இன்புட் 2000 kg கொடுத்தோம் இல்லையா, அதில் 10% வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஆயிருக்கு, நார்மல் லாஸ். அண்ட் த வேஸ்டேஜ் இஸ் சோல்ட் அட் 3 rupees per kg. திஸ் இஸ் ஸ்கிராப் வேல்யூ. ஸோ ஸ்கிராப் வேல்யூ வந்து நமக்கு 3 rupees கொடுத்துருக்காங்க. த ஆக்சுவல் அவுட்புட் வாஸ் 1850 kgs. ப்ரிப்பேர் ப்ராசஸ் ஒன் அக்கௌண்ட். ஸோ அவுட்புட் வந்து 1850 kgன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் எழுதணும். இன்புட் வந்து எவ்வளோ? 2000 அண்ட் அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees ஈச். ஸோ 2000 into 5 which is 10,000. தென் டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 900. 900 வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ், ஸோ டெபிட் சைடில் போட்டுருவோம். தென் ஓவர்ஹெடும் எக்ஸ்பென்ஸ் தான், ஸோ டெபிட் சைட் 500. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 11,400 அண்ட் டோட்டல் இன்புட் பார்த்தீங்கன்னா 2000 kg. ஸோ நம்ம அதை வந்து ரெண்டு பக்கமும் பேலன்சிங் ஃபிகராக வந்து போட்டுரும். 2000, 11,400. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் இன்புட். 2000 10% வந்து 200. ஸோ அதோடைய ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 rupees per each. ஸோ 200 into 3 which is 600. நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 1850 units. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 200 plus 1850 எவ்வளோ வருது? which is 2050. ஸோ கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா 2050 வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. கரெக்ட்? ஸோ 200 plus 1850. பட் டெபிட் சைடில் வெறும் 2000 தான் இருக்கு. எப்பயுமே வந்துட்டு நமக்கு டெபிட் சைடில் வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா அது வந்து அப்நார்மல் கெயின். ஓகே, டெபிட் சைடில் வந்ததுன்னா. கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா அது அப்நார்மல் லாஸ். ஓகேவா? இந்த இடத்துல வந்து டெபிட் சைடில் வருது. கரெக்டா? ஏன்னா டெபிட் சைடில் தான் அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஐ மீன் கேஜிஸ் வந்து கம்மியா இருக்கு. கிரெடிட் சைடில் அதிகமா இருக்கு, 2050. ஸோ கிரெடிட் சைடில் வந்ததுனால இது வந்துட்டு அப்நார்மல் கெயின். கிரெடிட் சைடில் வெறும் 2000 தான் இருக்கு. ஸோ நம்ம 50 வந்து ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ 2050. அப்போ வந்து அப்நார்மல் கெயின் வந்து 50 யூனிட்ஸ். ஓகேவா? நம்ம இன்புட் வந்து 2000 கொடுத்தோம், அப்நார்மல் கெயின் வந்து 50 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்நார்மல் கெயினோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சம்ல வந்துட்டு அப்நார்மல் லாஸ் வந்து கிடையாது. கரெக்டா? ஏன்னா அப்நார்மல் கெயின் வந்திருக்கு. ஸோ லாஸ் வந்து வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்நார்மல் லாஸுக்கு வந்து அப்நார்மல் கெயினுக்கு வந்து எவ்வளோ அப்படின்ட்டு அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ காஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சேம் அப்நார்மல் லாஸ்க்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் அப்நார்மல் கெயினுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா total amount 11,400. So 11,400 minus scrap value நம்ம எவ்வளவு earn பண்ணிருக்கோம்? 600. So 600. So 11,400 minus 600 divided by நம்ம எவ்வளவு input கொடுத்தோம்? 2000 வந்து input கொடுத்தோம். 2000 minus எவ்வளவு நமக்கு வந்து நார்மல் லாஸ் ஆச்சு? 200 வந்து நார்மல் லாஸ் ஆச்சு. கரெக்டா? So 11,400 minus 600 which is 10,800. So 10,800 divided by second. Okay, wow. So 10,800 divided by 1,800. Correct? 2,000 minus 200 is 1,800. So divided by 1,800 நமக்கு வந்து 6 rupees வருது. So rupees 6. Okay, per unit வந்து 6 rupees வந்திருக்கு. நமக்கு வந்து abnormal gain எவ்வளவு வந்திருக்கு? 50 units. Per unit ஓட amount வந்து 6. அப்போ 50 units ஓட amount வந்து எவ்வளவு? 50 into 6. So 50 into 6, 300. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 10,000 plus 900 plus 500 plus 300 which is 11,700. ஸோ 11,700 தான் ரெண்டு பக்கமும் போடணும். அதே மாதிரி அமௌண்ட் வந்து கேஜிஸ் வந்து 2000 plus 50, 2050. அதே மாதிரி 200 plus 1850, 2050. டேலி ஆயிடுச்சா ரெண்டு சைடும்?
இப்போ நம்ம வந்துட்டு ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். சேம் பேலன்சிங் ஃபிகர் தான் ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட். 11,700ல 600 வந்து நார்மல் லாஸ்ல ரெக்கவர் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்க அமௌண்ட் வந்து ஃபினிஷ்டு குட்ஸுக்கு போயிடும் 11,100. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈஸியாக காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த ஃபினிஷ்டு குட்ஸ் 11,100 டிவைடட் பை டோட்டல் கேஜி. எவ்வளோ அவுட்புட் வந்தது நமக்கு? 1,850 வந்திருக்கு. ஸோ டிவைட் பண்ணோம்னா 6. ஸோ காஸ்ட் பர் யூனிட் வந்து 6. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.